பொதுவாக மழை பெஞ்சா நம்ம ஊரில் தண்ணி ஓடும், அரை மணி நேரத்தில் சென்னையில் பெஞ்ச தண்ணி அடையாத்துலேயும் கோவிலையும் ஓடி போயிடும், கோவையில் பெய்கிற தண்ணி நொய்யராத்தில் ஓடி போயிடும். அந்த மலை உச்சியில் மழை பெஞ்சா அந்த தண்ணி உடனே ஓடாது. தண்ணீர் இயல்பு மேட்லேருந்து பள்ளத்தை நோக்கி வரணும், ஆனால் வராது. காரணம் அந்த புல்வெளிகள் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி பெய்கிற மழை தண்ணியை தேக்கி வச்ச தண்ணியை திவளைத்து விளையாது. ஒரு மழை பெய்ஞ்சா ஒரு மாதம் வரைக்கும் தண்ணி தேக்கி. ஒரு சின்னூண்டு வண்ணத்து பூச்சிக்கு பெரிய யானை உதவுவதும், ஒரு பெரிய ஆலமரத்துக்கு சின்ன குளவி உதவுவதும் தான் காடு. காட்டில் பெரியவங்க சின்னவங்க எதுவுமே கிடையாது. இது எல்லாத்துக்கும் பங்களிப்பு இருக்கு. அதில் தான் அப்போ எதுவும் தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படிதான் காட்டு பண்ணிட்டு வரும். என்ன ரோல் அப்படின்னா எல்லாத்தையும் மனுஷன் கண்டுபிடிக்கிறான். ஆனால் கண்டுபிடிச்சதே வியப்பா இருக்கும். காட்டு பண்ணி கூட்டமாக போயிட்டு புள்ளையும் மண்ணையும் கிளறி வச்சு. ஏன் கிளறுதுன்னா கிழங்கும் வேறும் அதுக்கு பிடித்த உணவு. சங்க இலக்கியத்தை பற்றி பல தகவல்களை கொடுத்துருக்கு. அப்படி கிளறிட்டு அதை சாப்பிட்டு போயிடும். அந்த கிளறு நடை எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்ம வயலில் உழவோட்டு நட மாதிரி இருக்கும். அங்கே ஒரு மரமோ செடியோ இருந்தால் அந்த விதை விழுந்துச்சுன்னா உடனே முளைக்கும். காட்டின் உழவன் காட்டுப்பண்ணு. இந்த வேலை யார் செய்யும்? இன்னொரு வேலையை செய்யும். காட்டில் பெரிய விலங்குகள் இருக்கு, கடமான் இருக்கும், நான் 300-400 கிலோ இருக்கு. காட்டு மாடுகள் அது 800 கிலோ 1000 கிலோ வரைக்கும் இருக்கு. யானை 4000 கிலோ 5000 கிலோ இருக்கு. இதெல்லாம் இயற்கையில் ஒரு நாள் இறந்து போகும். ஒரு யானை செத்தா மக்கறதுக்கு பல மாதங்கள் ஆகும். நாற்றம் அடிக்கும், கிருமிகள் போகலாம். ஒருவேளை ஒரு நீர்நிலையில் இறந்து போயிடுச்சுன்னா கீழே அந்த தண்ணி நம்ம குடிக்க வேண்டியது. ஆனால் ஒரு காட்டுப்பண்ணி கூட்டம் இருந்துச்சுன்னா ஒரு வாரத்தை அந்த யானையுடைய பாதி இல்லாமல் போயிடும். இட்ஸ் அ வெரி குட் ஸ்கேவெஞ்சர். நாங்கள் யானைகள் காடுகளில் மரணம் அடைந்தால் அதுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் எவிடன்ஸுக்கு ஓசை அஃபீஷியலாக நாங்கள் போவோம். அப்படி ஒரு முறை போகும்போது ஒரு யானை செத்து இருக்குன்னு வனத்துறை சொல்லிட்டாங்க. செத்து 2-3 நாள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் வராரு, போஸ்ட்மார்ட்டத்துக்கு போனால் தூரத்துலேருந்து பார்க்குறோம் அந்த செத்து போன யானை அப்படியே அசையுது. பயந்துட்டாங்க எல்லாரும். செத்து போனதுன்னு உறுதி செய்யப்பட்ட யானை எப்படி அசையும்? அப்படியே பயந்து உள்ளே போனோன்னா நாங்கள் போனதை பார்த்துட்டு இந்த யானையினுடைய உடம்புக்குள்ளே இருந்து 4 காட்டு பண்ணி இப்படி இறந்து போனவற்றை சாப்பிடுவதில் முதன்மையான ஒரு விலங்கு. பெரிய தூய்மை பணியாகும். இந்த ரோலை யார் பண்ணுவோம்? ஆகவே தான் எந்த உயிர்கள், இந்த உயிர்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் காடு. இந்த உயிர்களை நாம் உருவாக்க முடியும். அது அங்கங்கே பரிணமிக்கும். ஆகவே தான் காடுகளை நம்ம உருவாக்க முடியும். காடுகளை பாதுகாக்க முடியும், உருவாக்க முடியும். சரி, காட்டை எப்படி பாதுகாக்க? காட்டை எப்படி பாதுகாக்கிறதுனா காட்டுக்கு தண்ணி ஊற்றி பாதுகாக்கணுமா? தேவையில்லை. இயற்கையா பெய்கிற மழை தண்ணி போதும். மழை பெய்யாத காலத்தில் தன்னை தக்க வைத்துக் கொள்ளவும் காட்டுக்கு தெரியும். அது ரெண்டும் மாறி தான் வரும். இந்த காலநிலை மாற்றம் அது வேற. அதை பற்றி காட்டு போய் மரக்கன்றுகள் நடணுமா? கூடாது. தேவையில்லைன்னு இல்லை, கூடாது. ஏன்னா எந்த மரத்தை நடணுன்றது நமக்கு தெரியாது. வெள்ளைக்காரர்கள் செய்த மாபெரும் நம்முடைய இயற்கைக்கு செய்த மாபெரும் ஆபத்தை விளைத்து என்னன்னு கேட்டா, அவங்க ஊர்ல இருந்த மரத்தை எல்லாம் கொண்டு நம்ம ஊர்ல நட்டுச்சு. நம்ம இந்த நேரத்துல தான் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அந்த ஸ்கை ஐலண்ட்ஸை பத்தி நம்ம பேசணும். நீங்க கோயம்புத்தூர் சென்னையில கிருஷ்ணா தண்ணி குடிக்கிறீங்க, வீராணம் தண்ணி குடிக்கிறீங்க. நான் சிறுவாணி தண்ணி குடிக்கிறேன், பவானி தண்ணி குடிக்கிறேன். தமிழகத்தின் பெரும்பகுதியானவர்கள் காவிரி தண்ணி குடிப்பாங்க. தென் தமிழகத்துக்காரர்கள் கோதையார் தண்ணி குடிப்பாங்க, தாமிரபரணி தண்ணி குடிப்பாங்க. நம்ம குடிக்கிற தண்ணியில கேன் வாட்டர் உட்பட சோர்ஸ் ஆஃப் கேன் வாட்டர் கிரவுண்ட் வாட்டராக இருக்கலாம். அதுக்கு தண்ணி தரதும் பெரும்பாலும் ஆறுகள் தான். 80% ஆஃப் அவர் ட்ரிங்கிங் வாட்டர் டிபெண்ட்ஸ் ஒன்லி ரிவர்ஸ். ஆறுகளை நம்பிதான் இருக்கு. அதே போலதான் நம்ம எல்லாருமே இப்போ ரைஸ் ஈட்டர்ஸ். எல்லாம் விதவிதமான சாதம், விதவிதமான சோறு, விதவிதமான இட்லி, தோசை, எல்லாத்துக்கும் நெல் விளையிறோம்.
நெல் விளைகிற பகுதியில் அந்த நெல்லுக்கு தேவையான தண்ணியில 80 விழுக்காடு வாய்க்கால் பாசனம் தான் ஆத்துல இருந்து தான் வரும். அதே போல தொழிற்சாலைகள், கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற தொழிற்சாலைகள்லாம் ஆறுகளை நம்பிதான் இருக்கு. அப்படின்னா தான் இந்த கேள்வி அகிலா கேட்டாங்க, ஒரு ஆறு எப்படி உருவாகும்? How a river originates? இந்த கேள்வி வந்து சாதாரணமானது. எல்லாரும் பதில் வச்சிருப்போம். மலையிலிருந்து வருது, ஊற்றிலிருந்து வருது. சயின்ஸ். இந்த கேள்வியை நார்த் இந்தியாவில் போய் கேட்டோம்னா உங்க நொடியில பதில் சொல்லிடுவாங்க, பை மெல்டிங் கிளாசியர், பனி உருகி ஆறு உருவாகும். ஏன்னா அது இமயமலையில் தான் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, யமுனை போன்ற ஆறுகளோடு உலகத்தில் பெரும்பாலான ஆறுகள் பனிமலையில் தான் வரும். இமயமலை நீங்கள் கங்கையில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யாத காலத்து தண்ணி ஓடும், பனி உருகி தண்ணி ஓடும். ஆனால் நம்மகிட்ட எங்கேயாவது பனிமலை இருக்கானா? இல்லை. தென்னிந்தியாவில் பனிமலை இல்லை, நோ கிளாஸ். அப்படின்னா எப்படி உருவாகும்? கேள்வி சாதாரணமானது. கேள்விக்கு பதில் தேட புறப்படும் போதுதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்று நமக்கு 8வது பாடத்தில், புவியியல் பாடத்தில், ஜியோகிரபியில் ஒரு 5 மதிப்பெண் கேள்வி பதிலாக மட்டுமே சொல்லிக் கொடுத்த இந்த மலையை பற்றிய இன்னொரு பரிணாமம் நமக்கு தெரியும். அதில் தான் இந்த மலை உச்சியில் இன்னும் மனிதர்களால் காயப்படுத்தப்படாத சில இடங்கள் மிச்சம் இருக்குது. அந்த இடங்களை போய் பார்த்தோம்னா தான் இந்த மலைக்கு ஒரு தனித்துவமான இயற்கை அமைப்பு உண்டு. அந்த இயற்கை அமைப்பு பேர் தான் 1200 மீட்டருக்கு மேலுள்ள இந்த மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க இயற்கை எப்படி இருக்குன்னு கேட்டால், மலை உச்சி முழுக்க புல்வெளிகளாக இருக்கும். அந்த 2 மலைகள் சேர்ந்த இடத்துல வந்து சோலைக்காடுகள் இருக்கும். அந்த காட்டுக்கு பேர் சோலைக்காடு. அந்த புல்வெளி பார்த்தோம்னா நம்ம கிரவுண்ட்லேயே லான்லேயே இருக்கு புல் மாதிரி இருக்கும். நான் அறிவியல் சொல்றது நம்மால் உருவாக்க முடியாதது. ஏன்னா மரங்கள் பரிணமிப்பதற்கு முன்பாக தோன்றிய தாவரமாக அது மதிக்கப்படுகிறது. ஒரு வகையான புல்லில் 300 வகையான புற்களாலான ஒரு தனித்துவமான இயற்கை அமைப்பு. இந்த புல் என்ன பண்ணுதுங்கிறதா இங்கே பல பேருக்கு தெரியும், ஆனாலும் திரும்ப சொல்லணும். பொதுவாக மழை பெஞ்சா நம்ம ஊரில் தண்ணி ஓடும், அரை மணி நேரத்தில் சென்னையில் பெஞ்ச தண்ணி அடையாத்துலையும் கூவத்துலையும் ஓடி போயிடும். கோவையில் பெய்கிற தண்ணி நொய்யலாத்தில் ஓடி போயிடும். அந்த மலை உச்சியில் மழை பெஞ்சா அந்த தண்ணி உடனே ஓடாது. தண்ணீர் இயல்பு மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி வரணும், ஆனால் வராது. காரணம் அந்த புல்வெளிகள் ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி பெய்கிற மழை தண்ணியை தேக்கி வச்ச தண்ணியை திவளையாது வெளியே. ஒரு மழை பெய்ஞ்சா 1 மாதம் வரைக்கும் தண்ணியை தேக்கி வைக்கும். அந்த புல்வெளிகளை ஒட்டி இருக்கிற காடு, அந்த சோலைக்காடு, அதுவும் தனித்துவமான சேச்சுரேட்டட் ஃபாரஸ்ட், முதிர்ந்த நிலை காடுகள். அது அறிவியல் அப்படி தான் சொல்லுவோம். திருவுருள் சொன்ன அணிநிலக்காடு அதான், சூரிய ஒளி போகாத அளவுக்கு ஒரு கேனப்பி கவர் அடர்த்தியாக இருக்கும். உள்ள இலைத்தலைகள் முன்னே பார்க்க முடியாத இலைத்தலைகள் மூடி இருக்கும். விலைக்கு பார்த்தோம்னா ஒரு மண் வரும். அந்த மண்ணு தான் முக்கிய பஞ்சுமத்தை மாதிரி இருக்கும். உருவாகிற மண் விழுந்த இலைத்தலைகளை நுண்ணுயிர்கள் மண்ணாக மாற்றுது. அவ்வளோதானா? எவ்வளோ வருஷம்? அறிவியல் சொல்லுது 1/2 இன்ச்சு உருவாவதற்கு 1000 ஆண்டுகள் ஆகும். நான் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சோலைக்காடுகளில் அடுக்கடுக்காக அந்த மண் இருக்கு. பல லட்சம் வருடங்களாக உருவான மன்னர். உலகின் பெரிய மலைனா எதுன்னு கேட்டால் இமயமலைன்னு சொல்லியிருக்கேன். இமயமலை மூத்ததா மேற்கு தொடர்ச்சி மலை மூத்ததானா? இமயமலை தோன்றுவதற்கு பல லட்சம் வருடங்களுக்கு முன்பாக தோன்றியது மேற்கு தொடர்ச்சி மலை. ஆதாரம் அந்த மண். இந்த மண் என்ன பண்ணு? மேலே புள்ளிலிருந்து கசுகிற தண்ணி அந்த காட்டில் பேர் வள தண்ணி அப்படியே தூக்கி வச்சு 10 நாள் 15 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சாலும், அடமழை பெஞ்சாலும் அந்த அந்த காட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாது, மண் செருக்கு. பெய்கிற மழை தண்ணி அந்த காடை அப்படியே உருவாங்கி, மழை முடிஞ்ச பிறகு அந்த மண் உருவாகும். மண் தேய்க்கிற தண்ணியில் ஒரு 5 விழுக்காடு கீழே தான் அந்த மரம் கணக்காக இருக்கும். அதிக தண்ணி குடிக்காது. மீதி தண்ணி அந்த மண்ணில் ஊறி பாறை இடுக்குகளுக்கு போய் சேரும். பாறை இடுக்குகளை கசிஞ்சு 2 மலைகள் உருவாகிற மலை இடுக்குகளுக்கு ஊற்றுகளாக வந்து சேரும். எங்கெல்லாம் சோலைக்காடுகள் புல்வெளிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வற்றாத ஓடைகள், பெரினியல் ஸ்ட்ரீம்ஸ் உருவாகும். எங்கள் ஊரில் கோவை குற்றாலம் ஒரு இடம் இருக்கு, கோயம்புத்தூர். அங்கே வந்து அந்த மலை அடிவாரத்தில் சீங்கப்பதின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த ஓடை பக்கத்தில் இந்த அருவி. அங்கே பழங்குடிகள் இருக்காங்க. அந்த பழங்குடிகள் தாத்தாட்ட போய்கிட்டு இருக்கும். என்னைக்காவது இந்த கோவை குற்றாலத்தை தண்ணி இல்லாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஒரு நாளும் பார்த்து நாங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். 5 மாதம் மழை பெய்யாமல் இருந்தது. நவம்பர் மாதம் பெஞ்ச மழை அடுத்த ஏப்ரலில் தான் பெஞ்சிருக்கு. தொடர்ந்து அந்த பகுதியிலே 5 மாதம் மழை இல்லை. ஆனால் கோவை குற்றாலத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சு. எப்படி ஊற்றி? அதெல்லாம் பம்ப் பண்ணிட்டாங்களா? மேலே சோலைக்காடுகள் உண்டு, புல்வெளி. 5 மாதத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழை தண்ணியை அது தேக்கி வச்சு அதுக்கு உயிர் கொடுக்குது ஊற்றுகளாக. இதுதான் தென்னிந்தியாவுக்கு உயிர். பெய்கிற மழை தண்ணியை ஆண்டு முழுவதும். தெர் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிவர் அண்ட் ரெயின். இந்த சின்ன சின்ன ஓடைகள் தான் சிற்றாறுகள். சின்ன சிற்றாறுகள் தான் காவேரி, வைகை, தாமிரபரணி, கிருஷ்ணா, கோதாவரி, மலபுலா, பாரதபுலா, சிறுவாணி, பவானி, ஆல் சதர்ன் இந்தியன் ரிவர்ஸ்.
originates in sholas and grasslands of western Ghats. மேற்கு தொடர்ச்சி மலையின் அந்த சோலைக்காடுகள் புல்வெளிகள் தான் நம்ம எல்லா தென்னிந்தியாவிலோட நதிகளை பெற்றெடுக்கிறது. இதுல தான் ரிவர் என்ன, ட்ரைனேஜ் என்ன. மழை பெஞ்சா மட்டும் தண்ணி ஓடுச்சுன்னா அதுக்கு பேர் ஆறு கிடையாது, அது ட்ரைனேஜ். தமிழ்நாட்டின் மழை நாட்கள் 35 50 நாள் தான். ஆனால் 365 நாள் நமக்கு தண்ணி வேணும். வேளாண்மைக்கு வேணும், குடிக்க வேணும், விவசாயத்துக்கு, தொழிற்சாலைக்கு வேணும். அப்படின்னா ஆறு வேணும். ஆறு வேணும்னா அந்த மலைக்காடுகள். எந்த பாடத்திட்டம் இதை சொல்லிக் கொடுத்திருக்கு? அந்த மலைக்காடுகளுக்கு நம்ம முன்னோர்கள் குறிஞ்சி நிலமாக வச்சு. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்பது மனப்பாடம் செய்யக்கூடிய இலக்கண குறிப்பு அல்ல. இயற்கையை புரிந்து கொண்ட பேராற்றல் கொண்ட ஒரு சமூகத்தினுடைய வெளிப்பாடு. அந்த குறிஞ்சி நிலத்தை நம்முடைய முன்னோர்கள் கை வைக்கவே இல்லை. காட்டை அழித்து கழனி உருவாக்கினார்கள். முல்லை நிலத்தை அழித்து மருதம் தான் மேன்மேடு உருவாக்குனாங்க. ஆனால் ஒருவரும் புரிஞ்சல. அங்கே வாழ்ந்த மக்கள் எட்கூடி இயந்த வாழ்க்கை, தேன் தெனிமாவை சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. வெள்ளைக்காரர்கள் வர வரைக்கும் அவன் வந்தோன்னு பண்ண தப்பு என்னன்னா, அவனுக்கு பிரச்சனை வேற. உன் ஊர் 10 மாதம் மழை பெய்யுற ஊர், 2 மாதம் வெயில் அடிக்கும். அவன் தான் ரெயின் கோவேன்னு பாடுவார். நம்ம ஊர் 11 மாதம் 12 மாதம் வெக்க இருக்குங்க. கோயம்புத்தூர்ல ஜான் சலைவன் ஒரு கலெக்டர் இருந்தான், வெள்ளக்கார கலெக்டர், 1818. அவன்ட்டு தான் சொல்றாங்க, அவனுக்கு வெக்க தாங்க முடியல. எல்லாம் கிடைச்சது அவனுக்கு, ஆட்சி அதிகாரம் எல்லாம் கிடைச்சது. ஆனால் கிளைமேட் கிடைக்கல. அவன் சொன்னான், ஊர் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அஃபீஷியல் ட்ரிப் அவன் தான் போகிறான். போய் பார்க்குற ஒரு மலை உச்சி, ஒரு பகுதி முழுக்க அழகா புல்வெளி, ஆங்காங்கே சின்ன சின்ன சோலையாடுகள், நடுவில் ஒரு ஆறு ஓடுது, அங்கே பழங்குடிகள் வாழ்றாங்க. அந்த அந்த இடம் அவன் ஊரப்பா அழகா இருக்குது, அவன் கிளைமேட் இருக்குது. அதை விட அவன் ஊர் டேமேஜ் ஆகிருக்கு ஏற்கனவே, இன்னும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குது. அந்த இடத்துல மயங்குறான், குடியேறணும். அவனை மயக்கின அந்த இடம் தான் ஊட்டி என்கிற ஒட்டகமன்ட். குடியேறினது பிரச்சனை இல்லை, ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சர் தான் பிரச்சனை. அவன் ஊரில் எப்போ பார்த்தாலும் மழை பெய்யும், அதனால சும்மா கிடக்கிற இடமெல்லாம் புல் முளைச்சிடும். அவன் ஊரில் புல்வெளினா கிராஸ்லேண்ட்னா வேஸ்ட்லேண்ட். அதே தியரியை மலை உச்சியில் இருக்கிற புல்வெளிகளை பார்க்குறான், அதே வேஸ்ட்லேண்ட்னு பதிவு பண்ணால் பரவாயில்ல. அந்த வேஸ்ட்லேண்டை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறான். இந்த டெவலப்மெண்ட்டுங்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தைங்கிறது அப்போ இருந்தே ஆரம்பிக்கும். என்ன பண்ணான்னா, அந்த புல்வெளிகள் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் சதுப்பு நிலங்களில் தண்ணீரை உறிஞ்சி குடிக்கும் வாட்டர் யூக்கலிப்டஸ் போன்ற மரங்களையும் ஐரோப்பாவில் இருக்கிற பைன் மரங்களையும் கொண்டு வந்து நட்டு வச்சான். அவன் என்ன நினச்சா டெவலப் பண்ண நினச்சான். நான் செத்து போனது எது? அந்த புல்வெளிகள். நம் ஆறுகளை பெற்றெடுக்கும் தாய்மடி மரடா இருக்கும். அந்த சோலைக்காடுகள் அடித்து தான் காஃபி டீ எல்லாம் உருவாகும். இந்த பேரழிவு அப்போ தான். மரம் நடுவது நல்லதானா? நல்லது. எந்த இடத்துக்கு எந்த மரத்தை நடுவோம்? அதனால தான் காடுகளை மரம் நடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அந்த வேலையை பறவைகள், அந்த வேலையை யானை பார்த்து, நாம நட வேண்டாம், அது தானா வளர்த்துக்கும். அது இப்போ காட்டில் மரம் நடுக்கணும்னா வேண்டாம், அது தானா வந்து. காட்டில் போயிட்டு எரு போடணுமா, உரம் போடணுமா? தேவையில்லை. பறவை, விலங்கு, அதனுடைய கழிவுகள் அது இறந்து போனா அது உரமாயிடும். காட்டுக்கு போயிட்டு பெஸ்டிசைட்ஸ் அடிக்கணுமா? நம்ம வீட்டில் ஒரு மாதுளம்பழம் மரம் நட்டோம்னா காய்க்கும் போதே பூச்சி வச்சிருதே. இப்போ காட்டுக்கு காட்டில் இருக்க எல்லா மரங்களிலும் இலைகளிலும் ஓட்டை இருக்கும், பூச்சி சாப்பிட்டு இருக்கும். ஆனால் பூச்சி சாப்பிட்டதுனால எந்த மரம் செத்து போகும்? ஏன்னா பூச்சிகள் அதிகமாகாமல் கட்டுப்படுத்த அங்கே ஆயிரக்கணக்கான பறவைகள் உண்டு. பீட்டர்ஸ், ஃப்ளை கேச்சர்ஸ் பேர் இருக்கு. பூச்சி இல்லைனாலும் ஆபத்து, பூச்சி அதிகமானாலும் ஆபத்து. அந்த வேலையா அந்த இயற்கை அங்கே செஞ்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? உருவாக்க முடியாது, காப்பாற்றுறதுக்கு மனிதர்கள் என்ன செய்யணும்? இந்த கேள்வி தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி வைக்க வேண்டிய பெரிய கேள்வி. மனிதர்கள் என்ன செய்தால் காட்டை காப்பாற்றலாம்னா, நீண்ட ஆய்வுக்கு பிறகு அறிவியலாளர்கள் சொல்றாங்க, மனுஷங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தா போது காடு காப்பாற்ற. ஏன்னா மனிதர்கள் போன காடு தான் கெட்டு போயிருக்கு. நான் பழங்குடிகளை சொல்லல, அது வேற. பழங்குடி வாழ்க்கை முறை காட்டோடு ஈர்ந்த வாழ்க்கை அது. நான் ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, நம்ம நேச்சர் லவர். எப்படி எவ்ரி வீக் நான் ஏதாவது ஃபாரஸ்ட் போயிடுவேன். இன்னொருத்தர் என்கிட்ட சொல்றாரு, சார் நான் காட்டுக்கே போனது. அப்படின்னா
யார் காட்டின் காவலர்கள்னா, என்னை பொறுத்தவரை அந்த காட்டுக்கே போறேன்னு சொல்றாங்க, அவதான் காட்டு. நீங்க வாரம் வாரம் நேச்சர் லெவலுக்கு போயிட்டு என்ன பண்றீங்க? நீங்கள் போனதால காடு ஸ்ட்ரெஸ் தான் உருவாக்கும். காடு ஸ்ட்ரெஸ் தான் உருவாக்கும். போயிட்டு என்ன பண்ணுவாங்க, நான் டைகர் படம் எடுத்தேன். ரைட், நீங்க டைகர் படம் எடுத்தீங்கன்னா பெரிய ஆளு. ஆனா என்னை படம் எடுத்தாலும் எந்த டைகர் கொண்டாடுது? என்னை படம் எடுத்தாலும் எந்த யானை கொண்டாடுது? நீங்க ஏன் எடுத்துட்டீங்கன்னா அது எங்கேயும் கிடைக்கும். டைகரை பார்க்கறதே அது போட்டோ எடுத்து உங்க பெருமதத்துக்காக அதை பண்றீங்க. அதனால புலிக்கு என்ன ஆகும்? இதுல என்ன சிக்கல் நடக்குதுன்னா, வட இந்தியா ஒரு நீதிமன்றம் தலையிட்டு ஒரு ஆண்டு புலிகள் காப்பகங்களில் சுற்றுலாவே வேணாம் தடை பண்ணிடுச்சு. ஏன்னா இந்த புலிய படம் எடுக்கிறேன்னு போறவங்க அவங்க ஜீப் ஏறி புலிய செத்து போச்சு. அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ். இது இப்போ நம்முடைய பெருமத்துக்காக தான். இந்த மனித பார்வை தான், உயிர்கள் பார்வை அல்ல. ஆனால் காட்டுக்கே போகக்கூடாதானா? லிட்டரலி போகக்கூடாது. ஆனால் நம்ம கடவுளையும் காடுவோம், மரத்துல இருந்து விழுகிற மாதிரி, ஏதோ துரத்துற மாதிரி. ஏன்னா நாமும் ஆதிக்குடிகளாக காடுகள் தான் இருந்தோம். நம்ம ஜீன்லேயும் அது இருக்கும். ஆனால் போகலாமானா போகலாம். எப்படி போகலாம்? காட்டுக்கு போகிற மனநிலை தான் ரொம்ப முக்கியம். ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிற மனநிலையில் காட்டுக்கு போகக்கூடாது. ஒரு தீம் பார்க்கு போகிற மனநிலையில் காட்டுக்கு போகக்கூடாது. ஆனால் இங்கே பல பேர் வைன் ஷாப்பு போகிற மனநிலையில் தான் காட்டு. மது குடிப்பது சரியா தப்பா அந்த வாதத்துக்குள்ள நான் வரல. நான் நீங்கள் மலை ஏறி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹேர்பின் பெண்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடைக்கப்பட்ட மது பாட்டில் இருக்கிறது. அது எவ்வளோ பெரிய கொடூரம். இப்போதான் நீதிமன்றங்கள் தலையிட்டு அந்த மது பாட்டில் நீலகிரி எல்லாம் வித்தா திரும்ப கொண்டு வந்து கொடுக்கணும், எல்லாம் சட்டம் வந்துருக்கு. அதில் காயமுட்ட யானைகள் உண்டு. அது அருவருப்பான ஒரு செயல். அப்படின்னா காட்டுக்கு எப்படி போகணும்னா, அழகான ஆங்கில கவிதை உண்டு. அதான் ரொம்ப அடிப்படையான ஒரு தம் ரூலாக அதை வச்சுக்கலாம். முதல் விஷயம் அந்த என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஷுட் நாட் லீவ் எனிதிங் இன் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி. காட்டில் எதையும் விட்டுட்டு வராது. நம்ம பார்ப்போம், அப்படியே மலையேறத்தில் போகிற போது பல இடங்கள் அப்படியே காரில் தூக்கி வீசுவாங்க. பிஸ்கட், மிக்சர், சாப்பாடு. அப்படியே இந்த குரங்குகள் அதை ஓடி பிடிக்கும். போகிறவங்க தங்களை தர்ம பிரபுகளாக நினச்சிட்டு இதை போட்டு போவாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு காட்டு விலங்கிட்டு யாரும் எந்த வகையிலும் உணவூட்டக்கூடாது. சென்னையில் ஒருத்தர் ஆயிரக்கணக்கான கிளிகளுக்கு உணவூட்டினது காசு இல்லை, கிளியெல்லாம் என்ன வச்சுட்டாங்க, அப்படிலாம் உணவூட்டக்கூடாது. உயிர்ம நேயம் வேறு, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த ஜீவகாரண்யம் வேற, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் வேற. வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வைல்ட் லைஃப் இடர்பாடு. நீங்கள் இதுக்கு அழகான உதாரணம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கதையாக சொல்லியிருப்பாங்க. ஒரு வண்ணத்து பூச்சி, அதை முந்தைய பருவம் கூட்டுப்புழு. அந்த கூட்டுப்புழுவிலிருந்து வண்ணத்து பூச்சி வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அந்த போராட்டம் முடித்த பிறகுதான் அது பூச்சா பறக்கும். அது முதல் துடிப்பிலேயே ஐயோ போராடுதுன்னு உடைச்சிட்டோம்னா அது புழுவாக தான் இருக்கும், பூச்சா வராது. காடுகளில் ஒவ்வொரு உயிரும் அதுக்கு இயல்பில் இருந்து தான் வரும். நாம் போயிட்டு உதவக்கூடாது. நாம் பண்ணக்கூடாது என்னன்னு கேட்டால், அதற்கான உணவு இல்லாமல் மனிதர்கள் செய்யக்கூடாது. இயற்கை செய்யாது, மனிதர்கள் செய்யக்கூடாது. நாம் உணவு ஊட்டுவது தவறு. என்ன ஆகும்? இயற்கையாக பழம், இழை இவற்றையெல்லாம் சாப்பிட்ட குரங்கு இந்த உப்பு சுவைக்கு அடிக்ட் ஆகிடும். என்ன ஆகிடும்? பிச்சைக்கார ஆகிடும். யாராவது போடுவாங்களா? 10 பேர் போகிற இடத்துல ஒருத்தர் தான் போடுவோம். அதில் எது வலிமையானதோ அது முந்தி போய் எடுத்துக்க மாட்டது. உள்ளே போயிட்டு அடிபட்டு கை கால் முடிஞ்சு ஊனமுற்ற குரங்குகள் உருவாங்க. ஒரு லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சுன்னு வைங்க, அந்த ரோடு மூடிடுவாங்க. என்ன பண்ண அந்த குரங்கு? பரவாயில்ல, மறந்து போகும். இதுக்கு அடிக்ட்டு என்ன பண்ணும்? ஊருக்குள்ளே கடையிலையும் வீட்லையும் கை வைக்கும், திருடனா மாறி. இயற்கையான ஒரு உயிரினத்தை பிச்சைக்காராக்கி திருடனாக்குற இந்த செயலை நம்ம தர்மம்னு சொல்லக்கூடாது. இது தேவையில்லாத விஷயம். இப்படிதான் நம்ம எதையும் காட்டில் விட்டுட்டு வரக்கூடாது. காட்டில் ஏதாவது விடணும்னு நினைச்சிங்கன்னா, லீவ் யுவர் ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் த ஃபாரஸ்ட். உங்கள் பாதச்சுவடுகளை விட்டு வராங்க. வேற எதையும் காட்டில் இருந்து விட்டுட்டு வராங்க. பிளாஸ்டிக் போட்டு வராது. அவ்வளோ பெரிய அநாகரிகம். வெள்ளைங்கிரி மலை இப்போ எங்கள் ஊரில்
அதுக்கு நாங்கள் ஒரு கேம்பெயின் நடத்த வேண்டியிருக்கு. அது ஒன்றும் புதுசு கிடையாது, காலங்காலமாக மக்கள் போய் வர்றது தான். ஆனால் காலங்காலமாக போய் வர்றதுக்கு இப்போ போகிறவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, காலங்காலமாக போய் வந்தவர்கள் உண்மையிலேயே அந்த வெள்ளிங்கிரி மலை மீது பற்று கொண்டவர். இப்போ 2 வகை இருக்குது. பற்று கொண்டவர்கள் ஒரு வகை. ஆனால் அட்வென்ச்சரஸ், ஐயோ வெள்ளிங்கிரி மலை ஏறணுமாமா, இமயமலைக்கு எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற மாதிரி அது வந்து ஏறிட்டாருங்க. அதுக்கான மலை அது அல்ல. இன்னொன்று, அங்கே ஒரு பெரிய மனிதர் இருக்கார். அவர் வந்து அந்த மலைக்கு வந்து தன்னுடைய பேரை வைக்கலாம் முயற்சி பண்ணார். ஜக்கி பாயிண்ட்னு பேர் வைக்க முயற்சி பண்ணார். நாங்களாம் போராடி தான் அது இருக்கு. அவர் ஒரு அட்ராக்ஷன், வெள்ளிங்கிரி. அந்த மலைக்கு காலங்காலமாக போனவர்கள் எந்த பகட்டும் இல்லாமல் போய்க்கலாம். இந்த பகட்டெலாம் கிடையாது. போய் வந்தவங்க புளிசாதம் இலையில கட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. ஒரு பாட்டில் எடுத்துருப்பாங்க. அந்த பாட்டிலை திரும்ப கொண்டாடுவாங்க. மேலே ஆண்டீஸ்வரியில் தண்ணி குடிப்பாங்க. இப்படி தான் போயிட்டு வந்தாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு 5 பிளாஸ்டிக் பிஸ்கட் பாக்கெட், இந்த பாக்கெட், இந்த பாக்கெட். மேலே போய்ட்டு ஏறுறதே கஷ்டம், ஈஸியாக ஏற முடியாது. மேலே விட்டுட்டு வருவாங்க. 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் ஏறாங்க. ஆளுக்கு ஒரு பிளாஸ்டிக் விட்டா 4 லட்சம் பிளாஸ்டிக் மேலே தள்ளும். அந்த வெள்ளிங்கிரியின் ஒரு பகுதி தான் எங்கள் ஊருக்கு தண்ணீர் கொடுக்கிற சிறுவாணி இருக்கிறது. அந்த வெள்ளிங்கிரி தான் எங்கள் ஊரின் நொய்யலை பெற்றெடுக்கிறது. இதை நாசப்படுத்துகிற உரிமை நமக்கு என்ன இருக்கு? காட்டுக்கு போறதெல்லாம் முக்கியம். காட்டுக்கு எப்படி போகிற மனநிலை தெரியாதவர்கள் போகக்கூடாது. அதனாலதான் எங்காவது புதுசா டூரிசம் ஆரம்பிக்கிறான்னா நாங்கள் பயந்து. காட்டில் அடுத்த விதி வந்து காட்டுல இருந்து எதையும் எடுத்துட்டு வரக்கூடாது. ஷுட் நாட் டேக் எனிதிங் ஃப்ரம் த ஃபாரஸ்ட். ஏன்னா நாம் வந்து ஒரு 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 ஐஏஎஸ் ஆஃபீஸர் காட்டுக்கு வராரு, முதுமலையில் உள்ளே போனோன்னா கண்டபடி அந்த ஃபீல்ட் ஸ்டாஃப் தான் இருக்காங்க. அவங்க எதுவும் பேச முடியாது. என்னையா நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு காட்ட பெரிய புவர் மேனேஜ்மெண்ட். என்ன பிரச்சனைனா, அங்கே நிறைய மரங்கள் காற்றுல விழுந்து கிடக்கும். அந்த விழுந்த மரங்களை அப்படியே போட்டு வச்சுருக்கீங்களே, ஏன் இதை எடுக்கலை? அதுதான் அவருடைய கணக்கு. ஆனால் காட்டின் விதி என்னன்னா, காட்டிலேருந்து எதையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. நாங்களாம் மாணவர்களை காட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம். இப்போ கொஞ்சம் பயம் இருக்குது, அப்போ கூட்டிகிட்டு போவோம், நிறைய கூட்டிகிட்டு போவோம். அங்கே வந்து அகிலா சொன்ன மாதிரி மான்னா கொம்பு விழுந்து படுது, மறை ஆங்கிலோப்னா பர்மனெண்ட்டாக இருக்கும். நம்ம இங்கே பார்க்குற பிளாக் பக் பர்மனெண்ட்டாக இருக்கும் ஆங்கிலோப். புள்ளிமான் வந்து மான். புள்ளிமானுக்கு கடமானுக்கெல்லாம் மான் விழுந்து முளைக்கும். சார் மானை கொண்டு கொம்பு எடுத்தா தப்பு, விழுந்த கொம்பை எடுக்கலாமா சார்? ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. கேள்வி நியாயமானது. ஆனால் விதி எதையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது தான் விதி. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் பதில் கிடையாது. ஆனால் இதுக்கு ஒரு பதில் இருக்கு. விழுந்த மான் கொம்பை காட்டில் உள்ள முள்ளம்பன்றிகள் விரும்பி சாப்பிடும். அதுக்கு அந்த ஸ்பைசஸ், முட்களுக்கு தேவையான கால்சியத்தை அங்கேருந்து எடுத்துக்கணும். அப்போ நம்ம எதை எடுத்துகிட்டு வரோம்? இன்னொரு விலங்கின் உணவை எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிக்கிறோம்? ஷோகேஸில் மாட்டி வச்சுக்கலாம். ஷோகேஸில் மாட்டுறதுக்கு நமக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதே போல தான் ஒரு காஞ்ச மரம் ஒரு கிளை கிடந்துச்சுன்னா, விழுந்த மரம், ஒரு மரம் காஞ்சு போயிருக்குன்னு வச்சுங்க, பட்டை மரம் நமக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் அந்த பட்டை மரத்தில் தான் சில பறவைகள் கூடு கட்ட முடியும். தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், தென்னை மரம் பட்டு போனால் கிளி வந்து கூடு கட்டும். உயிரோடு இருக்க மரத்தில் அவ்வளோ கூடு கட்ட முடியாது. காட்டில் அப்படிதான். அந்த காஞ்ச மரத்தில் தான் ராப்டஸ் என்று சொல்லக்கூடிய வேட்டை பறவைகள் வந்து உட்காரும். அங்கேருந்து பார்த்தா தான் எங்கே எலி ஓடுது, எங்கே பாம்பு ஓடுதுன்னு அதுக்கு தெரியும். அந்த மரம் விழுந்துருச்சுன்னா அதில் காளான் வைக்கும். அந்த காளானை சாப்பிட பறவைகள் வரும், ஆமை வரும், பூச்சிகள் வரும். பூச்சிகளை சாப்பிட பறவைகள் வரும். அதுவே உரமாயிடும். இதுதான் காட்டிலேருந்து எதையும் எடுத்து வரக்கூடாது. யூ வாண்ட் டு டேக் எனிதிங், டேக் த மெமரிஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட். காட்டின் நினைவுகளை எடுத்து வர. காட்டில் எதையுமே கொல்லக்கூடாது. ஷுட் நாட் கில் எனிதிங் இந்த ஃபாரஸ்ட். சின்ன பூச்சி, சின்ன ஒரு செடி போகிற பக்கம் அப்படி கிள்ளிட்டு போயிடுவோம். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஒரு செடியின் நுனியை கொள்வது எவ்வளோ பெரிய, இதெல்லாம் அவங்களோட பெரிய அப்சர்வேஷன். இஃப் யூ வாண்ட் டு கில் எனிதிங், கில் யுவர் டைம் இன் த ஃபாரஸ்ட். இந்த விதிகளோடு போகிறதான் காடு. இதுதான் இயற்கை. இந்த மனநிலையில் காட்டுக்கு போகிறோன்னா போகலாம். அதில் அடிப்படை என்னன்னா, நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த காடு எப்படி இருந்ததோ போய் வந்த பிறகு அப்படி இருக்கணும். ஆனால் இக்கோ டூரிசம்னா அரசு பண்ணுவது என்னென்னா, இயற்கையான இடங்களுக்கு போய் வர்றதெல்லாம் இக்கோ டூரிசம். அங்கே போய்ட்டு என்ன பண்ணுவாங்க? இப்போ இந்த நேச்சர் லவர்னு சொன்னவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களாம் வசதியானவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? சார் நாங்கள்லாம் வாரம் போய்ட்டு எங்கே போய்டுவீங்க? அவங்க வசதி இருக்குது. இந்த விலங்குகள் வாழும் காட்டை ஒட்டிய ஒரு இடத்த வேலைக்கு வாங்கிடுவாங்க. அங்கே போயிட்டு கெஸ்ட் ஹவுஸ் கட்டிப்பான். கெஸ்ட் ஹவுஸில் கட்டிட்டு
ஒவ்வொரு சனிக்கிழமை இரவும் இவங்க டவுனுக்குள்ளார என்ன ஆட்டம் போட்டாங்களோ அந்த ஆட்டத்தை அங்கே போய் பண்ணுவோம். அப்படியே விலை உயர்ந்த கார் கதவுல காரில் மியூசிக்கை போட்டு ஹை வால்யூம் பாட்டை போட்டு பகல்லையும் ராத்திரியும் ஆட்டம் போடுவோம். ஏன்னா நேச்சர் லவர்ஸ். உங்களுக்கு தெரியாது, அந்த சத்தம் கேட்டு கூடு கட்டி இருக்கிற அந்த மரத்தில் கூடு கட்டி இருக்கிற பறவை குஞ்சுக்கு இறைதேட போயிட்டு சத்தம் கேட்டு வராமல் போச்சுன்னா அந்த குஞ்சு செத்து போயிடும் தெரியாது. இப்படி நம் கொண்டாட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதல்ல இயற்கை. அதை இயற்கையோடு பார்ப்பது தான் அந்த இந்த புரிதல் உருவாகின ஒரு புதிய தலைமுறையை உருவாக்க வேண்டிய அவசியம். இப்படிதான் காட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். கானகத்தின் குரல் என்பது ஒவ்வொரு காட்டுக்கும் அது வந்து அந்த காடு எப்படி சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே தப்பு பண்ணுவோம். அஃபாரஸ்டேஷனுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. 10 லட்சம் மரம் நடணும், இடம் கிடைக்கிறதுலாம் நடந்துட்டு எங்கெல்லாம் நடக்கூடாதோ அங்கெல்லாம் மரம். சில இடம் நீங்கள் வந்து முல்லை நிலத்தில் அடர்த்தியான மரங்கள் இருக்கக்கூடாது. அடர்த்தியான மரம் இருந்துச்சுன்னா புல்லே இல்லாமல் போயிடும். புல்வெளி இருக்கும்போது தான் மான் இருக்கும், மான் இருந்தால் தான் புலி இருக்கும். இப்போ வாழ்விட சிதைவை வந்து வாழ்விடத்தை புரிந்து கொண்டாதான் வாழ்விட சிதைவு நடப்பாங்க. நம்ம கவர்மெண்ட்டு நம்ம அரசுகளே யூக்கலிப்டஸ் மரத்தை நீலகிரில வளர்த்துட்டு இருந்துச்சு. பிறகு பெரும் குரல் கொடுத்து அதை ஒரு பாலிசி லெவலாக எடுத்து அங்கே வளர்க்கக்கூடாது, இப்போ தான் வேக்டல் அது கலைச்செடிகளை ரிமூவ் பண்ணும் இந்த கொள்கையெல்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு காட்டினுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், மிகப்பெரிய பிரச்சனை 2 பிரச்சனை. முன்னை போல் வேட்டைக்காரர்கள் இருக்காங்களானா வேட்டை இருக்கிறது ஆங்காங்கே, ஆனால் அப்படி நிமிர்ந்து கொண்ட வேட்டைக்காரர்கள் இல்லை. அது ஓரளவு கட்டுக்குள். முன்னை போல் மரம் வெட்டிகள் இருக்கிறாங்களானா வேற வெட்டப்படுகிறது காடுகள்ல, ஆனா அவ்வளவு வலிமையோடு அப்படி வெளிப்படையாக வெட்ட முடியாது. திருப்தித்தனமா எங்கேயாவது தவறு நடக்கலாம். ஆனா காடு எப்படி இருக்குன்னு கேட்டா, பசுமை பரப்பு கூடியிருப்பதாக ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா சொல்லுது. அந்த பசுமை பரப்பு 2 வகை. இப்போ வந்து அதுக்கான டெஃபினேஷனை மாற்றிட்டாங்க. 17%-லேருந்து 23.8% வந்ததுக்கு முக்கியமான காரணம் தென்னை மரமெல்லாம் பசுமை பரப்பில் வந்து. பொள்ளாச்சியில் ஆனமலை டைகர் ரிசர்வ் பகுதியில் பசுமை பரப்பு கூடி இருக்குன்னா அங்கு 10,000 ஏக்கரில் தென்னை மரம் வந்துருச்சு. அது பசுமை பரப்பான பசுமை பரப்பு தான், ஆனால் அது காடு கிடையாது. அதுக்கான எக்கலாஜிக்கல் ரோல் கிடையாது. எக்கலாஜிக்கல் ரோல் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த அதாவது ஆங்கிலத்தில் இந்த 2 வார்த்தையும் வெவ்வேறு முதலில் அர்த்தப்படுவாங்க. ஃபாரஸ்ட் அண்ட் ஜங்கிள். ஃபாரஸ்ட்ங்கிறது வந்து ஓரளவு பசுமை பரப்பு இருந்தால் ஃபாரஸ்ட். ஆனால் அந்த ஜங்கிள்ங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து அந்த இயற்கையான அமைப்போடு இருக்கும், ஒரு நேச்சுரல் ஃபாரஸ்டாக இருக்கும். அதான் ஜங்கிள். ஜங்கிள் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதில் நம்ம ஃபாரஸ்ட்லேயே வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ப்ரொடெக்டட் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எதுன்னு கேட்டால் பொதுவாகவே ரிசர்வ் ஃபாரஸ்ட் எல்லாமே வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பது ரிசர்வ் ஃபாரஸ்ட். அது முக்கியம். ஆனால் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட், சாங்சுரி, நேஷனல் பார்க், டைகர் ரிசர்வ் அப்படின்லாம். சாங்சுரி, நேஷனல் பார்க், டைகர் ரிசர்வ் இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்டது. மற்ற ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு டேம் கட்டணும்னா மேலே அனுமதி பெறணும், அந்த இடத்துல ஒரு ரோடு போடணும்னா அனுமதி பெறணும். ஆனால் இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் என்ன வேணாலும் பண்ணி. இந்த மொத்த காடுகளில் 22% மட்டும்தான் ப்ரொடெக்டட் ஏரியாவாக இருக்கு. 88%, 78% இன்னும் பாதுகாப்பற்ற காடாக தான் இருக்கு. நம்ம இந்திய காடுகளை பற்றிய ஒரே ஒரு புள்ளி விட்டம் சொன்னோம்னா தான் இந்த காடு வந்து எவ்வளவு மோசமானதாக இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்தியாவில் மொத்தமாக 7,83,300 சதுர கிலோமீட்டர் காடு இருக்கு. 7,83,300 சதுர கிலோமீட்டர். இந்த காடு இது மொத்தம் 23.83% இந்த பசுமை பரப்பெல்லாம் சேர்த்து. இந்த காடு 3,52,677 துண்டுகளாக இருக்கு. 7,80,000 சதுர கிலோமீட்டர் காடு இருக்குது. அது எத்தனை துண்டா இருக்குன்னா 3,80,000 துண்டா இருக்குது. அப்ப தொடர்ச்சியான காடுகள் கிடையாது. அது ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியான காடு தான் உயிர்களுக்கு வேணும். ஒரு யானைக்கு 500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள காடு வேணும். ஒவ்வொரு இந்த தொடர்ச்சி இல்லைன்னா துண்டாடப்பட்ட காடுகள் அது மாதிரி போயிடும். அதே போலதான்
இந்த காடுகளுக்குள்ளார 59,500 சதுர கிலோமீட்டருக்கு ஹை டென்ஷன் லைன் போகுது. 46,700 கிலோமீட்டருக்கு ரோடு போகுது. 6,01,000 கிலோமீட்டருக்கு 7,400 கிலோமீட்டருக்கு வந்து ரயில்வே போகுது. 6,06,100 கிலோமீட்டருக்கு கால்வாய்கள் போகுது. இதெல்லாம் போனதான் நம்ம காடு. அப்படின்னா காடு இருக்குதுன்னா காடு காடா இல்லை, துண்டாடப்பட்டிருக்கு. அந்த மீதி இருக்கிற அந்த துண்டாடப்பட்ட காட்டையாவது நம்ம காப்பாற்றணும். அப்படின்னா எந்த காரணத்துக்காகவும் யாராலும் இனி மிச்சம் இருக்கிற காட்டு பரப்பை அழிக்கணும். இதுலதான் மறுபடியும் சில கேள்வி இருக்கு. ஒரு சில நிமிடங்கள் முடிச்சு நம்ம இந்த டெவலப்மெண்ட் பார்வை எப்படி பார்க்கணும். இப்போ ஊட்டியில ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டணும் தமிழ்நாடு அரசு. தமிழக அரசுக்கு விஷன் இருக்கு. இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கை மருத்துவக் கல்லூரிகள் நம்ம தான், மருத்துவ மேற்படிப்பு, இதெல்லாம் நம்முடைய பெருமை. அரசுகள் ஒரு மருத்துவத்துக்கு கொடுக்க முக்கியத்துவம், அதுல எந்த தவறு கிடையாது. ஆனா என்ன பண்ணாங்க, மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்கணும்னு நினைச்சாங்க, அதுலயும் தவறு கிடையாது. ஆனா ஊட்டியில ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டு. இப்ப அந்த கேள்வி, ஊட்டியில மருத்துவக் கல்லூரி கட்டுறதுக்கு ஒரு காட்டை அவங்க வந்து காட்டு பகுதியை தான் எடுத்துக்காங்க, பாதி காட்டு பகுதி. இப்படி ஃபாரஸ்ட நான் ஃபாரஸ்ட்ரி பர்பஸ்க்கு நம்ம மாத்தணும்னா, கேக்குதுங்களா, நான் ஃபாரஸ்ட்ரி பர்பஸ்க்கு மாத்தணும்னா ஃபாரஸ்ட் ஆக்ட்ல ஒரு விதி இருக்கு. கவர்மெண்ட் பர்மிட் பண்ணுச்சுன்னா எவ்வளவு காடு அதை நம்ம விட்டு கொடுக்கணுமோ அதுல 3 பங்கு இடத்தை காடாக்குறதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு விதி. அப்ப நீலகிரியில ஊட்டியில வாங்குற இடத்துக்கு சேலத்துல 3 பங்கு இடத்தை வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருச்சு. அப்ப சரிதான, காம்பன்சேட் பண்ணிட்டாங்க, அது 2 மடங்கு அதிகமா கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோம். ஆனா ஊட்டியில் கொடுக்கப்பட்ட காடு சோலைக்காடு, ஒரு காலத்துல சோலைக்காடு, இப்ப கொடுக்கும் போது பிளான்டேஷனா இருந்துச்சு. அந்த உயிர் சூழலை சேர்க்க உணர்வு. வெறும் பசுமை பரப்பா அவங்க பார்த்தாங்கன்னா அது கரெக்ட். ஆனா உயிர் சூழலா பார்த்தோம்னா நீலகிரி உயிர் சூழலை சேர்த்து உணர்வு. அந்த நீலகிரி உயிர் சூழல் தானே அந்த நீலகிரி லாஃபிங் கிரஸ் இருக்குது, அங்க மட்டும்தான் இருக்கு. நீலகிரி மார்ச்சன் அங்குள்ள காடுகள் தான் இருக்கு. நீலகிரி லங்கூர் அங்குள்ள காடுகள் தான் இருக்கு. இப்போ இந்த அங்க இருக்கக்கூடிய லைன் டெயில் மெக்காக் என்று சொல்லக்கூடிய அந்த சிங்கவால் குரங்கள், சோலை மந்தி என்று சொல்லக்கூடிய சிங்கவால் குரங்கள் அந்த காட்டை வந்து நீங்க இன்னொரு இடத்துல நான் அதை கொடுத்துவேன்னா அந்த இடத்துல சிங்கவால் குரல் வாழலாம், நீலகிரி லாஃபிங் வாழலாம். இந்த கேள்விதான் இந்த காட்டை பற்றிய டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல இந்த வளர்ச்சியை தீர்மானத்தை வந்து புரிந்து கொண்டாங்க. இப்படி புரிந்து கொண்ட அதே போலதான் இப்ப நம்ம கேட்கிறோம், தொடர்ந்து நம்ம புரிந்து கொண்டிருக்கோம். நீலகிரியில எது ஃப்ளவர் ஷோ நடக்குது. ஒரு காலம் இருந்துச்சு, ஊட்டிக்கு வாங்க, அது ஒரு காலம். ஊட்டி லட்சக்கணக்கில் வராங்க. இயற்கைக்கு ஒரு கேரிங் கெப்பாசிட்டி இருக்கு, தாங்குதிறமை. ஃப்ளவர் ஷோல வைக்கிற மலர்கள் எல்லாம் நீலகிரியில மட்டுமே விளையிற மலர்களா இருந்தா ஒவ்வொருத்தர் தான் நியாயப்படுத்தலாம். அது உலகம் கூட கிடைக்கிற மலர். ஊட்டியில கட்டப்பட்ட மெடிக்கல் காலேஜ்ல ஊட்டி பசங்க சேர்ப்பாங்க, நீட் எழுதி வரணும். ஒருத்தர் 2 பேர் தான், மற்றவங்கலாம் ஐயோ புரிதலை பனிஷ்மெண்ட் அவங்க வாத்தியாருங்க ஊட்டியில போஸ்ட் போட்டா பனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. இது ஏன் நீங்க கீழே அவகாசிய கட்டி நீலகிரி மாணவர்கள் வாங்கி கொடுங்க. இப்படிதான் நம்ம யோசனை. இந்த யோசனை யாருக்கு வேணும்னா, இது வந்து இந்த யோசனை பொதுவாக வளர்ச்சியை தீர்மானிப்பவர்கள் மக்கள் எல்லாம் கூட புரிஞ்சுக்குவாங்க. இந்த பாலிசி மேக்கர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்ம. அவங்க அது நேரத்தில் அகந்தையில தான் இருக்காங்க, அவங்க செய்யறதெல்லாம் சரின்னு இருக்காங்க. அதையெல்லாம் மாற்றுவது நம்மால் தான் முடியும். இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப பேசணும். கானகம் என்பது நம்மால் உருவாக்க முடியாதுங்கிறதுல ஆரம்பித்து அந்த உயிர் சூழலுடைய முக்கியத்துவம் அது நம்மிடம் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பெருமிதம் என்னன்னு கேட்டா, இந்த பூமிக்கு ஒரு பேர், இந்த பூமிக்கு வந்து பயோஸ்பியர் பேர். நமக்கு தெரிந்து இந்த புவி, இந்த பேரண்டத்தில் யூனிவர்ஸ்ல உயிர்கள் இருக்கக்கூடிய ஒரே இடமாக
பூமி மட்டும்தான் இருக்கு. மற்ற இடத்துல தான் இருக்கலாம்னு ஹைபாத்திகேஷன் தான் இருக்கு, எவிடன்ஸ் கிடையாது. இப்போ திஸ் இஸ் த ஒன்லி லிவிங் பிளானட். இந்த பயோஸ்பியர்ல சில இடங்களை மட்டும் பயோஸ்பியர் ரிசர்வ்னு அறிவியல் தீர்மானிக்கும். அது ரொம்ப முக்கியமானது. அப்படி இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட முதல் பயோஸ்பியர் ரிசர்வ் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். இது மேற்கு தொடர்ச்சி மலை. அதே போலதான் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படின்னு உலகின் சில இடங்களை அறிவியலாளர்கள் சொல்லுவாங்க. இப்போ 36 இடத்தை சொல்லியிருக்காங்க. அதுல இந்தியாவில் வந்து ஒரு 4 இடம் சொல்லப்படும். ஆனா இப்ப இன்னொரு அறிவியல் சொல்லுது பயோடைவர்சிட்டி ஹாட்டஸ்ட் ஹாட்ஸ்பாட்ஸ், அரிதிலும் அரிதான உயிர்ச்சூழல் வளமையும் பெரிய ஃப்ரஜைல் இக்கோசிஸ்டமாவும் இருக்கக்கூடிய இடங்கள் 8 இடங்களை அடையாளம் இருக்காங்க உலகம். அந்த 8 இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையும் 4700 வகையான பூக்கும் தாவரங்கள் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில. 1700 வகை தாவரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை தவிர உலகத்தில் இறங்கி இருக்கு. ஏறக்குறைய 660 வகையான சோலைக்காடுகள் வகை இருக்கு. அது 360 வகை உலகத்தில் இறந்து கிடையாது. எண்ணிக்கை பெருசு, நீடிட்டே போகும். அப்படின்னா இது ஒரு உயிர் புதையல். இந்த மண்ணுக்கே ஆன உயிர் சூழல் இருக்கிற இடம் மேற்கு தொடர்ச்சி மலை. இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய இந்த காலநிலை மாற்றம், காலநிலை மாற்றத்துக்கு தொழில்நுட்ப மாறுபாடு, கிளீன் டெக்னாலஜி, அதுதான் தீர்வு. இன்னொரு பக்கம் ஏற்கனவே வெளிப்பட்ட கார்பன் டை ஆக்சைடை எப்படி குறைக்கிறதுனா மரங்கள் நடணும். சரிதான், மரம் நடுற வேலையை பார்க்குறோம். ஒரு ரோடு, ஒரு 1 கிலோமீட்டர் ரோடு, எவ்வளவு மரம் நட்டுவோம் 1 கிலோமீட்டர் ரோட்ல? இந்த பக்கம் 100, அந்த பக்கம் 100, 200 மரம் நட்டுச்சுன்னா அந்த ரோடு கம்ப்ளீட் ஆயிடும். அதை நம்ம பெருமிதமா சொல்றோம், பண்ணணும். ஆனா ஒரு 50 சதுர அடி 100 சதுர அடி காட்டுல நூற்றுக்கணக்கான தாவரங்கள் முடிச்சு. காடுகளுடைய பங்களிப்பு இந்த காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதில் பெரும்பங்கு. 1,60,000 சதுர கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலை, அது இன்னும் மிச்சம் இருக்கிறது காடு. அந்த காடு நம்மை புவிக்கோளத்தை காப்பாற்றுவதில் பெரும்பங்கு ஆற்றுகிறது. அதை சேதப்படுத்தக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் அரசு இதை விதைக்கும். இந்த மலை அப்படி வேலை செய்யும். இந்த காலநிலை மாற்றத்தினுடைய இன்னொரு விளைவு என்ன? காலநிலை மாற்றத்தை ஏன் கட்டுப்படுத்தணும்னா, இவ்வளவு முக்கியமான இந்த சோலைக்காடுகள்ல என்ன சோலைக்காடுடைய குறியீடு தான் வரையாடும். மேல அந்த மலை உச்சியில தான் இருக்கும் வரையாடு. அதனால அந்த ஸ்கை ஐலண்ட் சொல்லுவாங்க, அங்கதான் வரையாடுகள். இப்போது தமிழக அரசு வரையாடுகளை காப்பாற்றுவதற்காக சிறப்பு திட்டத்தை அறிவித்திருக்கிறது, நாம் பாராட்டு. ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா, வரையாடுகளுக்கான ஆபத்துல பெரிய இடம் வேணும். அந்த புல்வெளிகள் இப்போது அழிந்து வருகிறது. புல்வெளிகள் எப்படி உருவாகுதுன்னா, அங்க அந்த ஃப்ராஸ்ட் பனி வந்து நிறைய இருந்தால் தான் அந்த புல் வரும், இல்லைன்னா காடாயிடும். அது வந்து புதராயிடும். முதல்ல இப்ப பல இடங்களில் புதராகி கொண்டிருக்கிறது. அது காலநிலை மாற்றத்தினுடைய விளைவு. அப்படின்னா வரையாட்டினுடைய வாழ்விடம் இல்லை. இதெல்லாம் ஒன்று பின்னி பிணைந்தது. காலநிலை மாற்றத்தை பேசுகிற போது காடுகளை பற்றி பேசுவது, தண்ணீரை பற்றி பேசுவது வேறு, காட்டை பற்றி பேசுவது வேறு, அப்படியெல்லாம் இல்லை. சூழலியல் என்பது ஒன்று பின்னி பிணைந்தது. எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒன்று தான் இருக்குது. இது நம் வாழ்வின் இருத்தலை பற்றிய ஒரு முக்கியமான விஷயம். இயற்கையை பற்றி கவிதை எழுதுவது வேறு, இயற்கையை பற்றி மேடையில் பேசுவது வேறு. ஆனால் இயற்கையை புரிந்து கொள்வது, முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் தான் ரொம்ப முக்கியம். என்ன நடக்குதுன்னு புரியணும். புரிந்த சமூகம் தான் அதை காப்பாற்ற அக்கறை உருவாக்கும். அந்த புரிந்த சமூகமாக நம் சமூகத்தை மாற்ற வேண்டும். அதற்கான மிக முக்கியமான முன்னெடுப்புகளில் ஒன்று தான் இந்த முதுவேனில் கூடுகையில் இயற்கை, குறிப்பாக கானகம் பற்றிய எங்களுடைய உணர்வுகளை, அந்த உயர்ந்த உணர்வை அக்கிலாவும் கானகம் பற்றிய புரிதலை, எங்களுக்கான புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்புக்காக மீண்டும் ஒரு முறை என்னுடைய அருமை நண்பர்கள், பூவுலகின் நண்பர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.